ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ என்னோட டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியான மார்னிங் டு ஈவினிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை விட ரொம்ப மினிமலாக கம்மியான ப்ராடக்ட்ஸை வச்சுருக்கிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பேசிக்லி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய மேக்கப் போடுற ஒரு பர்சன் தான். மேக்கப்னால் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி கிடையாது. ஃபவுண்டேஷன் இல்லாத பெயிண்ட்லாம் நிறைய கோட்டிங் கொடுக்குற பர்சன்லாம் நான் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் அந்த ஃபவுண்டேஷன்லாம் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடிலாம் ஃபவுண்டேஷன் அப்படிலாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் நான் என்னோடய ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான். அடிக்கடி போட்டுகிட்டே போகிறது, வெளியே போனாலே ஃபவுண்டேஷன் போட்டுட்டு போகிறது அந்த மாதிரி பர்சன் நான் கிடையாது. என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய ஃபாதர் ஒரு பார்பர். ஓகேவா, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பியூட்டிஷியன் அந்த மாதிரி தான் ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசில் எனக்கு ரொம்ப மேக்கப் மேலே ஒரு ஆர்வம், அப்படி ஒரு ஆர்வம். மேக்கப் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அதாவது ஃபவுண்டேஷன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட இருக்காது. லிப்ஸ்டிக்ஸ் இந்த கடையில் ஃபேன்சி ஷாப்லலாம் விற்பாங்க தெரியுமா, 20 rupeesன்னு சொல்லிட்டுலாம் விற்பாங்க. அந்த மாதிரி லிப்ஸ்டிக்லாம் வாங்கிட்டு போடுறது, ஐ ஷேடோ அந்த மாதிரிலாம் போடுறது. ஸோ ஒர்த் இல்லாத ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் கண்ணுக்கு மை வைக்கிறது. மைனா அந்த குட்டியாக ஐடெக்ஸ் மை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போல்லாம் இந்த கார்ஜல் அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போல்லாம் இந்த ஃபேர் அண்ட் லவ்லிலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அப்போல்லாம் பிபி க்ரீம், சிசி க்ரீம், அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பெரியவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எங்கள் அக்கா பார்த்துட்டு எனக்கு யூஸ் பண்ண உடனே கொஞ்சம் பம்ப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் பிம்பிள்லாம் எனக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் பார்த்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு திட்டினாங்க. ஸோ அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கின் டேமேஜ் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால் என்கிட்ட இந்த ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் யூஸ் பண்ணாது அப்படி சொல்லிட்டு பான்ஸ் க்ரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரி, நானுமே அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். சிஸ்டர் மட்டும் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிட்டே தான் இருந்திருப்பேன். ஸோ ஏதோ அவங்க எனக்கு நல்லது பண்ணிட்டாங்க. என்னோடய ஸ்கின் இப்போவும் கொஞ்சம் க்ளோவாக இருக்குது, இப்போவும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நான் போடாததுக்கு தான் காரணமாக இருக்கலாம். ஸோ ஒரு 22ல் தான் நான் இந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடுவேன். ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு அப்போல்லாம் சின்சியாரிட்டியாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். ஸோ ரொம்ப ஃபோக்கஸாக கான்ஷியஸாலாம் நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் என்னோடய ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை. நான் இப்போ ஒரு 25 தாண்டிட்டேன். ஸோ தட் இப்போ நான் லைட்டாக மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருக்கேன். லிப் பாம் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் நாலேஜும் இருக்குது. ஸோ இப்போது எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்போது எந்த சன்ஸ்க்ரீன் என்னோடய ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி வாங்குறது அப்படின்லாம் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸ்டெயிலோட இது. இப்போது அதுதான் வச்சுருக்கேன். கரண்ட்டாக நான் இப்போ யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டெயிலோட சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஃபாக்ஸ்டெயிலோட சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர். இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணும் அண்ட் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்கு. இதில் நயாசினிமைடு இருக்குது, செராமைட்ஸ் இருக்குது, ஹைலரோனிக் ஆசிட் இருக்குது. இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 100 ml அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம், 100 ml முதல்ல தீக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வாங்கி ஒரு 6 months ஆகிடுச்சு, ஆனால் இன்னமும் தீரல, யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பர்ஃபெக்டாக நம்ம ஸ்கின்னை மாற்றிடுமா அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணாது. ஸோ அப்படியே பர்ஃபெக்டாக கிளாஸ் ஸ்கின் மாதிரி மாற்றிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணால் மேபி ஆகலாம். ஸோ எனக்கு ஐடியா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கேர் அப்படின்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வழியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃபாக்ஸ்டெயில் மாய்ஸ்சரைசர் நான் வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ அப்பப்போ கொஞ்சம் லேசினஸ் ஆகி கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் விட்டுடுவேன். ஸோ அதனால தான் அது இன்னும் தீரல, 6 months ஆகிடுச்சு, இன்னும் காலியாகாமல் இருக்கிறதுக்கு காரணம். இந்த மாய்ஸ்சரைசரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகி நல்லா ஒரு ஹைட்ரேஷனாக வச்சுக்கும், நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆயிலி ஃபேஸ் தான். என்னோடய ஃபேஸ் வந்து ஆயில் வந்துட்டே இருக்கும். ரொம்ப இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த டீ ஜோனில் வரும் கரெக்டாக. ஸோ நான் ஏன் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது. அதனால தான் நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசரை வந்து சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் வாங்க போகிற மாய்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் கண்ட்ரோல் மாய்ஸ்சரைசராக தான் இருக்கும். ஆல் டைப் வந்து நான் வாங்க போகிறதில்ல. ஸோ ஆயிலி டைப் ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் எவ்ரி ஸ்கின் டைப் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் எவ்ரி ஸ்கின் இஸ் நீட் ஹைட்ரேஷன் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன். ஒரு நிமிஷம் இருக்காரேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதா, ஃபாக்ஸ்டைலோட இது. ஸோ இதுதான் வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா SPF 50+ இருக்குது, 50 PA++ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இது வந்து டேன் ஆகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் வந்து ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் இதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் ப்ளஸ் வந்து நயசினமைட் அதுவும் இருக்குது. இதுவுமே வந்து ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இது வந்து ஒரு 50 ml அவ்வளோதான் வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங்காக தான் இருக்குது, ஸ்கின் லைட் வெயிட்டடாக இருக்குது. ஏன் வந்து SPA 50++ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சன்ஸ்க்ரீன். லிப் பாம்லேயும் கூட SPA 50++லாம் இருக்குது. அது ஏன் அப்படி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சன்பர்ன் கிட்ட இருந்தும் ப்ரீமேச்சூர் ஏஜிங் ஆகாமலும் அண்ட் ஸ்கின் கேன்சர் வராமலும் கூட நம்ம ஸ்கின்க்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வாங்குறீங்க அப்படின்னா SPA வந்து 50++ இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. SPA 50++ தான் வந்து ஸ்கின் பர்ன் ஆகாமலும் வந்து UV ரேஸ் கிட்ட இருந்தும் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தரும். அந்த சன்ஸ்க்ரீன் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சன்ஸ்க்ரீன் வந்து டார்க் ஸ்பாட்ஸை கூட வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம வெளியே போனால் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. நம்ம ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படிங்க ப்ராடக்ட் வந்து அஃபோர்ட் பண்ணுறது? நான் வந்து வெளியே போனால் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த சன்ஸ்க்ரீன் மட்டும். சன்ஸ்க்ரீன் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும், க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து க்ளோ ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சன்ஸ்கிரீன் வந்து பாடிக்குமே இருக்கு. பாடியில எங்கெல்லாம் வந்து ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்கின் வந்து எங்கெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து சன்ஸ்கிரீன் போட்டு வெளில போங்க. அப்பதான் ஹார்ம்ஃபுல் UV ரேஸ்லாம் வந்து நம்ம ஸ்கின்ல பட்டாலும் அது சன்ஸ்கிரீன் வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த லிப் பாம் வந்து நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டெக்ஸோட லிப் பாம் தான் இப்போ வாங்கியிருக்கேன். இந்த சாப்டெக்ஸோட லிப் பாம் வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து பாரபன் ஃப்ரீயும் கூட. ஸோ இது வந்து ஒரு 10 கிராமோட லிப் பாம் தான் இப்போதைக்கு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது யூஸ் பண்ணி முடிப்போம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டை பற்றி யோசிப்போம். சாப்டு லிப்ஸ் இருக்கா அவங்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் டைம் யூஸ் அப்போவே எனக்கு கொஞ்சம் நல்லா ஹைட்ரேஷன் கிடச்சிது என்னோடய லிப்ஸ்க்கு. ஸோ இது ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ண தான் தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 days தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பேசிக்கலி வந்து நான் ஒரு டோனர் யூஸ் பண்ணுற பர்சன் அப்படிலாம் கிடையாது. ஸோ சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சராக ஓகே, ஆனால் மற்றபடி இந்த டோனர், சீரம், விட்டமின் சி சீரம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற பர்சன் வந்து கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு பொறுமையும் இல்லைங்க ஸ்கின் கேர் பண்ணுற அளவுக்குலாம். ப்ளம்மோட டோனர் வந்து நான் வந்து ஷாம்பு பர்ச்சேஸ் பண்ணேன், ப்ளம் ஷாம்பு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. கேட்டிருந்தாங்க ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு ஒரு 15 ml மட்டும் வந்துருந்துச்சு. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு யூஸ்லேயே வந்து நல்லா ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் ரிசல்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் ஒரு 2 times தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஏதாவது க்ளோயிங் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரைஸ் வாட்டர் அண்ட் நயசினமைட் சீரம் அப்படின்னு தான் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைஸ் வாட்டர் அப்படின்றது ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரை வந்து மெயின்டைன் பண்ணும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நானும் பண்ணேன். ஸோ எனக்கு எதுவும் அலர்ஜி ஆகலை. ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஒரு டே அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டே அண்ட் நைட் யூஸ் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் வந்து நல்லா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேபி வச்சிருக்கிறதுனால என்னால் ஸ்கின் கேர்லாம் பண்ண முடியுது, டைமே இருக்கிறது இல்லை சுத்தமாகவே. நான் வந்து 25 வந்து தாண்டியாச்சு. ஸோ தட் கொஞ்சம் வந்து இப்போ ஸ்கின்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எனக்கு ஏஜிங் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் லைட்டாக ஏஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் இதுக்கப்புறமும் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் வந்து மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் மாய்ஸ்சராக வச்சுக்கிட்டா அந்த ரிங்கிள்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஆனால் இந்த டோனர் வந்து நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்குது. இந்த ரைஸ் வாட்டர் ஜெல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ பின்னால் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் கேட்கும். என் பையன் தான் அது. இந்த டோனர் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
அதர்வைஸ் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீனே போதும். எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஸ்கின்ல வந்து பெனிட்ரேட் ஆகும். ஸோ எப்போல்லாம் வந்து ஸ்கின் ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டோனர். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோவிங்காக கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக தெரியும் போல இருக்குது. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் வந்து எந்த ஒரு விட்டமின் சி சீரமும் வந்து யூஸ் பண்ணலை இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா இருக்கிறத பண்ணுறதுக்கே டைம் இல்லை. இதில் வேறு எக்ஸ்ட்ரா சீரம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோன்னா எப்படிங்க முடியும்? இந்த ஒரு சீரமே பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஒரு டைம் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்ல நல்லாவே அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இன்னொரு ப்ராடக்ட், இது இப்போ தான் வந்து 2 days முன்னால் வாங்கினேன். செட்டஃபில்லோட ஜென்டில் கிளென்சர். இதுலேயே வந்து ஆயிலி ஸ்கின்க்கும் இருக்குது போல இருக்குது செட்டஃபில்ல. பட் நான் ஆயிலி ஸ்கின்க்கு வாங்காமல் நான் வந்து ஜென்டில் ஸ்கின்க்கு வந்து வாங்கிட்டேன். இது எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்க்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை டு நார்மல் ஸ்கின்க்கு மட்டும்தான் இது. அண்ட் இதில் வந்து விட்டமின் B3 அண்ட் B5 இருக்குது. இதில் கிளிசரினும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செட்டஃபில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது வந்து 118 ml அவ்வளோதான், வந்து 120 கூட கிடையாது, 118 ml அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 387 400 கிட்ட நான் வாங்கியிருந்தேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோவே வாங்கி யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும் அப்படின்றதுல நான் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கேன். நான் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன், ஒரு மாய்ஸ்சர், கிளென்சர், டோனர், அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப் பாம், இவ்வளோ தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தில் யூஸ் பண்ணியிருந்த மேக்கப் எல்லாமே கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கவே போகணும். டே ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கின்ல அது இருந்திருக்கு. ஸோ தட் அப்படியே நம்ம தூங்கணும் அப்படின்னா நிறைய பிம்பிள், ஆக்னே இதெல்லாம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ தட் வந்து மேக்கப் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கோகனட் ஆயிலே பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கப் கிளென்சர், மேக்கப் ரிமூவர் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஸோ கோகனட் ஆயிலே போதும் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆர்கானிக்காகவும் இருக்கும், நல்லாவும் வந்து மாய்ஸ்சராக இருக்கும். மேக்கப்லாம் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணலாம். கிளென்சர் யூஸ் பண்ணி ஒரு 1 minute நல்லா வந்து ஸ்கின்ல வந்து ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணுறோம், மாய்ஸ்சர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம் இதெல்லாம் வந்து போட்டுட்டு டோனர், சீரம் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகணும். இதுதான் வந்து ஈவினிங் ரொட்டீன். நைட் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க. ஸோ நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட்டினால் உள்ளதான் வந்து சூஸ் பண்ணுங்கள். ரெட்டினால் வந்து ஏஜிங் ஆகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தட் நீங்கள் ரெட்டினால் உள்ள ப்ராடக்டாக வந்து சூஸ் பண்ண நைட் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் வந்து டைட் ஆகிற மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தப்பான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம். வெல் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து டைட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எதுவுமே நமக்கு கொடுக்காது. என்னோட ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காது. பட் இந்த ஃபாக்ஸ்டைலோட மாய்ஸ்சர், சன்ஸ்க்ரீன் மட்டும் எப்படி ஒத்துக்குச்சு அப்படின்ட்டு தான் தெரியல. நான் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டக்குன்னு வந்து ஏதாவது வந்து பிம்பிளோ இல்லை ரெட் பால்ஸோ வந்து ஃபேஸில் வந்து உடனே எனக்கு வந்து காமிச்சிடும். ஸோ அந்த ப்ராடக்ட் எனக்கு ஒத்துக்கல அப்படின்றத நான் எப்படி இந்த ஃபாக்ஸ்டைல் வந்து ஒத்துக்குச்சு அப்படின்ட்டு தான் எனக்கும் தெரியல. நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிம்பிள், ஆக்னே இந்த மாதிரி எதுவுமே எனக்கு வரல. இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, நான் உங்களுக்கு கீழே வந்து லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து என்னோட பர்சனல் சஜஷன் மட்டும்தான். ஸோ நான் வந்து உங்களை இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ எனக்கு இது ஒர்க் ஆச்சு அப்படின்றது தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கைஸ், இவ்வளோ தான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 3 days-ஆக. ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்லாம் வந்து என்னோட ஃபேஸ்க்கு வந்து ஒத்துக்குச்சு. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்து உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக பிரைட்டன் பண்ணுறது வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. நம்ம எவ்வளோ வந்து தண்ணி நிறைய குடிக்கிறோமோ அண்ட் தென் ஃபுட் வந்து எவ்வளோ பேலன்ஸ்டாக நம்ம எடுத்துக்கிறோமோ அது எல்லாம் தான் டிசைட் பண்ணது நம்மளோட ஸ்கின் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத. ஸோ இதை வந்து நல்லா வந்து மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் அண்ட் வாட்டர் மட்டும்தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து டிசைட் பண்ணுது. ப்ராடக்ட்ஸ் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் சவுண்டுமே வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Sara.